இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாளினுடைய மைய சிந்தனையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது அமைதியின் வாழ் அன்னை மரியா. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தை 9 இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது: அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். இந்த அமைதி என்று பார்க்கின்ற போது இது எத்தகைய அமைதியை குறிக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கு. அமைதி என்றால் பேசாமல் இருப்பதும் ஒரு வகையில் அமைதிதான். யார் எதை சொன்னாலும் அதற்கு பதில் சொல்லாமல் இருப்பதும் அமைதிதான். ஆனால் அவற்றையெல்லாம் கடந்து உள்ளத்திலே நான் பெறக்கூடிய அமைதி இருக்கிறதே, அதுதான் நிறைவானது, நிலையானது. வெளியே இருந்து எத்தகைய புயலும் காற்றும் வந்தாலும் கூட என்னுடைய மனது அலை பாயாமல் இருக்கிறது என்று சொன்னால் அதன் வழியாக நான் செய்யக்கூடிய செயல்கள் சரியானதாக இருக்கும். என்னால் எதையும் திறம்பட செய்ய முடியும். அன்னை மரியாவினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற போது அன்னை மரியாவின் வாழ்க்கை பல காரியங்கள் அவர் எதிர்பாராத காரியங்களாக இருந்தது. ஏமாற்றத்தை தருவது போல இருந்தது. ஆனால் அவர் எல்லாவற்றையும் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்த காரணத்தினால் வெளியேந்து வரக்கூடிய எந்தவித எதிர்வினை செயல்களும் எதிர்வினை எண்ணங்களும் அன்னை மரியாவை தாக்கவில்லை. அன்னை மரியாவினுடைய வாழ்க்கை குறித்து சொல்லும்போது 7 வகையான வியாகுலங்கள், துன்பங்களை குறித்து சொல்வார். அதில் முதலாவதே இன்றைய நாளில் நாம் சிந்திக்கக்கூடிய அந்த வியாகுலம்தான். உள்ளத்தை ஒரு வாழ் ஊடுருவும் என்று சிமியோன் அன்னை மரியாவை பார்த்து சொன்ன அந்த வார்த்தைகள் யோசித்து பாருங்கள். ஒரு முள் குத்தியது என்று சொன்னால் அதனால் ஏற்படக்கூடிய வலி என்பது எப்படி இருக்கும்? ஒரு முள் ஆழமாக குத்தியது என்று சொன்னால் அதனால் ஏற்படக்கூடிய வலி என்பது எப்படி இருக்கும்? குத்துதல், ஊடுருவுதல், இந்த இரண்டிற்கும் இடையே வித்தியாசம் இருக்கிறது. மேலோட்டமாக குத்தும் போது சிறிதளவு இரத்தம் வரும், வலி இருக்கும். ஆனால் அதை கடந்து நாம் சென்றுவிடும். ஆனால் அந்த முள் ஆழமாக குத்துகின்ற போது அது சதையை கிழித்து கொண்டு மறுபக்கமாக வருகின்ற போது அதனால் ஏற்படக்கூடிய வேதனை, வலி என்பது சொல்லி மாள முடியாது. அந்த வகையில் தான் 7 வகையான துன்பங்களை, வியாகுலங்களை அன்னை மரியா அனுபவித்தார். ஆனால் நற்செய்தியில் அன்னை மரியாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த இடத்திலாவது அன்னை மரியா புலம்பினார் என்று சொல்லப்பட்டிருக்குதா? இல்லை. ஆனால் புலம்பியிருக்க கூடுமா? புலம்பியிருப்பாங்களா? அவரும் ஒரு பெண் தான், புலம்பியிருக்க வேண்டும். ஆனால் அன்னை மரியா எந்த இடத்திலும், ஏன் சிலுவையில் நின்று கொண்டிருக்கும் போது கூட அவர் தன்னுடைய மகனுக்கு ஆதரவாக ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு தாயாகத்தான் இருந்தார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. புனித அகுஸ்தினார் இவ்வாறு சொல்வார்: இயேசுவின் சிலுவையின் கீழ் நின்ற மரியா தன் உள்ளத்தால் தன்னையே அவருடன் சிலுவையில் அறைந்து கொண்டார். இயேசு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். அவரோடு இணைந்து நின்ற அன்னை மரியா தன்னுடைய உள்ளத்தால் தன்னையே இயேசுவோடு சிலுவையில் அறைந்து கொண்டார் என்று சொல்வார். எத்தகைய செயல் அல்லது எது அவரை இந்த நிலைக்கு உந்தி தள்ளியது என்று சொன்னால் அவர் கடவுளுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதி, நான் உமது அடிமை, சொற்படியே எனக்கு ஆகட்டும் என்று அன்னை மரியா சொன்ன அந்த வார்த்தை தான் எத்தகைய இடர் வந்தாலும், எத்தனை துன்பங்கள் வந்தாலும் இது கடவுளின் திருவிழம் என்று அவரால் இத்தகைய செயலை செய்ய முடிந்தது. அந்த 7 வியாகுலங்களில் மிக முக்கியமாக கொடூரமான வியாகுலமாக நாம் பார்ப்பது இறந்த தன்னுடைய மகனுடைய உடலை அன்னை மரியா மடியில் சுமந்து இருப்பது. யோசித்து பாருங்கள். ஒரு குழந்தை உயிருள்ள குழந்தையாக தாயின் மடியில் இருக்கின்ற போது அந்த குழந்தையினுடைய அசைவு அந்த தாய்க்கு எவ்வளவு மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆனால் உயிரற்ற ஒரு மகனை மடியில் சுமத்திய தாயாக அன்னை மரியா இருக்கிறார் என்று சொன்னால் அதைவிட பெரிய கொடிய வேதனையை நாம் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவித்திருக்க முடியும். ஆனால் அந்த தாய் அத்தகைய வியாகுலங்களை அனுபவித்த போதிலும் கூட அமைதியாக உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டே இருந்தார் என்று சொன்னால் அந்த தாயை பின்பற்ற நாம் அழைக்கப்படுகிறோம். திருவிவிலியம் வைத்திருக்கக்கூடியவர்கள் சபை உரையாளர் 7:14 வாசிங்க. சபை உரையாளர். நம்முடைய வாழ்க்கையில பல்வேறு தருணங்களில் துன்பங்கள் வருகின்ற போது
இன்பங்கள் மாறிவிடுகின்ற போது நாம் குழப்பமடைந்து கொண்டிருக்கிறோம். இங்கு சபை உரையாளர் தான் அனுபவித்துக் கொண்டதை இங்கு ஒரு வசனமாக கொடுக்கிறார். சபை உரையாளர் 7:14. வாழ்க்கை இன்பமாய் இருக்கும்போது மகிழ்ச்சியோடு இரு. துன்பம் வரும்போது நீ நினைவில் கொள்ள வேண்டியது அடுத்து என்ன நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ளா வண்ணம் கடவுள் இன்பத்தையும் துன்பத்தையும் மாறி மாறி வரவிடுகிறார். யோசித்து பாருங்க, என்னுடைய வாழ்க்கையில இன்பம் மட்டும்தான் இருக்கும், என்னுடைய வாழ்க்கையில துன்பமே கிடையாது அப்படின்னு ஒரு மனிதருக்கு தெரிஞ்சிட்டுனா அவர் எவ்வளவு ஆட்டம் போடுவார், எதையெல்லாம் செய்வார், எத்தகைய தீங்கையும் அவர் செய்ய துணிந்து விடுவார். ஆனால் இன்னொரு மனிதருக்கு என்னுடைய வாழ்க்கையில் துன்பம் மட்டும்தான், ஒருபோதும் என்னுடைய வாழ்க்கையை நான் இன்பத்தை காண போவதில்லை என்று அவர் தெரிந்து கொண்டார் வையுங்கள், அடுத்தவர் வாழ நினைப்பாரா? அவ்வளவுதான், என்னுடைய வாழ்க்கை முடிந்துவிட்டு இனி நான் எதற்காக வாழ வேண்டும் என்று எண்ணி. நம்முடைய வாழ்க்கை என்பது இன்பம் துன்பம் இரண்டும் நிறைந்ததுதான். ஆனால் அன்னை மரியாவுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற போது அந்த குழந்தை பருவத்திற்கு பிறகு அந்த அன்னை மரியா இயேசுடைய பணி வாழ்வில் அவரோடு உடன் இருக்கிறார். எங்கெல்லாம் அவர் போதிக்கிறாரோ அங்கே செல்கிறார். நம்முடைய தாயும் சகோதரர்களும் இங்கே இருக்கிறார் சொல்லும்போது அந்த தாய் இயேசுடைய பணி வாழ்வில் உடன் இருக்கிறார். அவரை மற்றவர்கள் எப்படியெல்லாம் ஏளனமாக பேசினார்கள், எவ்வாறெல்லாம் அவதூறு பரப்பினார்கள் என்பதையெல்லாம் அந்த தாய் காதால் கேட்டு உணர்கிறார். இருந்த போதிலும் என்னுடைய வாழ்க்கையில் துன்பம் இருக்கிறது, அதற்காக நான் கடவுளை சபிக்க மாட்டேன் என்று சொல்லி அந்த கடவுளோடு துணை நிற்பவராக இருப்பதை பார்க்க முடிகிறது. திருத்தூதர் பவுல் ரோமேற்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 5 இறை வார்த்தை 7. திருத்தூதர் பவுல் ரோமேற்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 5. நேர்மையாளருக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்தலே அரிது, ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம். 8. ஆனால் நாம் பாவிகளாய் இருந்தபோதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம்மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டினார். ஒருவர் நேர்மையாளராக இருக்கிறார், அந்த நேர்மையாளர் ஆபத்தில் இருக்கிறார், அவருக்காக ஒருவர் உயிரை கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா அது சரியான பார்வை. ஆனால் நாம் பாவிகளாக இருந்தபோது கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இந்த நிகழ்வுகளை எல்லாம் அன்னை மரியா பார்க்கின்ற போது இயேசுவோடு இணைந்திருந்த திருத்தூதர்கள், இயேசுவோடு பணி வாழ்வில் இணைந்திருந்தவர், ஆனால் இயேசுவுக்கு துன்பம் வந்தபோது அவரை விட்டு ஓடிவிட்ட அந்த சீடர்களை பார்க்கின்ற போது நிச்சயமாக ஒரு பெண்ணாக அந்த தாய் அவர்களை திட்டியிருக்க வேண்டும், அவர்களை கடினமான வார்த்தையினால் காயப்படுத்தி இருக்கவினால் அந்த தாய் அவர்களெல்லாம் ஒன்று கூட்டி இறைவனில் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு தாயாக இருப்பதை பார்க்க முடிகிறது. இப்படி அன்னை மரியாவுடைய வியாகுலங்களை குறித்து சிந்திக்கின்ற போது புனித ஜான் மரிய வியானி இவ்வாறு சொல்வார்: கடைசி தீர்ப்பு நாள் வரை அன்னை மரியாவிற்கு ஓய்வு என்பது இல்லை. ஏனென்றால் அப்போதும் சரி, இன்றும் சரி, எப்போதும் சரி, அன்னை மரியா தம்முடைய பிள்ளைகளுக்காக தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருப்பார் என்று புனித ஜான் மரிய வியானி சொல்வார். இன்று நம்முடைய வாழ்க்கையில் இந்த அன்னை மரியாவை போல ஏன் இந்த துன்பங்களை ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை? ஒரு வாழ் நம்முடைய உள்ளத்தை ஊடுருவுகின்ற போது அந்த தாய் அனுபவித்த 7 வியாகுலங்களை விட நாம் பெரிதாக வருத்தப்பட்டுக் கொள்கிறோம். எது நமக்கு தடையாக இருக்கிறன்னு சொன்னா, நாம் இந்த உலக போக்கிலான காரியங்களை குறித்து அதிக கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறோம். நீதிமொழிகள் அதிகாரம் 30 இறை வார்த்தைகள் 8-9. நீதிமொழிகள் அதிகாரம் 30 இறை வார்த்தைகள் 8-9. அங்கு ஆகூரின் மொழிகள் என்று இறைவசனம் கொடுக்கப்பட்டிருக்க, அவர் இந்த வார்த்தைகளை எல்லாம் கடவுளை நோக்கி வேண்டுவதாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. வஞ்சனையும் பொய்யும் என்னை விட்டு அகலச் செய்யும், எனக்கு செல்வம் வேண்டாம், வறுமையும் வேண்டாம், எனக்கு தேவையான உணவை மட்டும் தந்துவிடும். 2 காரியங்களை அவர் வேண்டுதலாக முன்வைக்கிறார். வஞ்சனையும் பொய்யும் என்னை விட்டு அகலச் செய்யும், எனக்கு தேவையான உணவை மட்டும் தாரும். அதற்கு அடுத்து 9, எனக்கு எல்லாம் இருந்தால் நான் உமை எனக்கு தெரியாது என்று
மறுதலித்து ஆண்டவரை கண்டது யார் என்று கேட்க நேரிடும். நான் வறுமையுற்றால் திருடனாகி என் கடவுளின் திருப்பெயருக்கு இழிவு வருவிக்க நேரிடும். எனக்கு தேவையான உணவை மட்டும் தாரும் என்று அவர் இறைவனில் செய்வதாக அங்கு கொடுக்கப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்முடைய தேவைக்காக மன்றாடுகின்ற போது நிறைவை பெற்றுக்கொள்வோம். எத்தனை குழப்பங்கள் நெருக்கடிகள் வந்தாலும் கூட அன்னை மரியா உள்ளத்தில் இருத்தி சிந்தித்தது போல நாமும் சிந்தித்தோம் என்று சொன்னால் வெளியேந்து வரக்கூடிய எத்தனை இடையூறாக இருந்தாலும் அது நம்மை ஒன்றும் செய்யாது. நம்முடைய தாயினுடைய முன் மாதிரியை பின்பற்றுவோம். அந்த தாயினுடைய கரங்களை பற்றி கொள்வோம். அவர் இவ்வாறு துன்பத்தில் தளரா மனதோடு பணி செய்தாரோ அதே போல நாமும் துன்பத்தில் அமைதி நிறைந்த உள்ளத்தோடு தளரா மனதோடு பணி செய்ய இப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம்.